வெப் சீரிஸ்க்குள்ள இந்த ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்றதுல லிமிடேஷன்ஸ் இருக்குதா? பெரிய ஸ்டார்ஸ் வேணாம், ஏன்னா ரொம்ப நாள் கால் ஷீட் தேவைப்படும். அந்த அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்? அப்படி எனக்கு தெரியல. ஏன்னா ஹூஆர் இன்ட்ரெஸ்டட் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம வெப் சீரிஸ்னு போது இட்ஸ் நாட் அ மெயின் ஸ்ட்ரீம்ன்ற மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. இதுல வந்துட்டா நம்மளை வந்து சீரியல் மாதிரி ஒரு ஒரு ஜோனுக்குள்ள பீப்புள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சிலர் யோசிக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறது வந்து அவங்களோட பெர்செப்ஷன்ல கண்டிப்பா அது கரெக்டாக தான் இருக்கும். என்னன்னா அவங்க பிலீவ் பண்றாங்கன்னும் போது நம்ம அதை கொஸ்டின் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அவங்க கூட தான் நான் ஒர்க் பண்றேன். ஸோ எனக்கு பேசிக்கலி அந்த கம்ஃபர்ட் இருக்கு. நம்ம கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுற ஆர்டிஸ்ட் கூட தான் நான் ஒர்க் பண்றேன். ஸோ ஆர்டிஸ்டே வெப் சீரிஸ்க்குள்ள வரது கொஞ்சம் தயக்கத்தோடு தான் இருக்காங்க இல்லையா? அதனால தான் நம்ம அது ஜென்ரலா சொல்ல முடியாது. சிலரோட பெர்செப்ஷன் அப்படி இருக்கு. அதனால தான் நம்ம வெப் சீரிஸ் நிறைய புதிய முகங்களை பார்க்க முடியுது. இல்ல என்னோட படங்கள் நீங்க 3 படத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் நியூ ஃபேஸஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு வந்து கம்ஃபர்ட்டா யார் இருப்பாங்கன்னு தான் நான் பார்ப்பேன்.